ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், 5 பல்லு பூண்டு, கருவேப்பிலை, 2 தக்காளி, தாளிக்கிறதுக்கு சோம்பு. ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சோம்பு நல்லா பொரிய விடுங்க. சோம்பு பொரிஞ்சதும் அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கினோடனே பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம். தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணி தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கின உடனே குழம்புக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 செம்பு தண்ணி ஆட் பண்ணி குழம்பை நல்லா கொதிக்க விடணும். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். ஆட் பண்ணுறேன். உடச்சி மெதுவாக விடணும். இப்போ அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு முட்டை உடஞ்சி போகாமல் இருக்கும். ஒரு சைடு வெந்துருச்சு, நம்ம இன்னொரு சைடு திருப்பி விடணும். மெதுவாக இந்த மாதிரி திருப்பி விடணும். 2 சைடு முட்டை வெந்த உடனே ஒரு 5 மினிட்ஸ் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். முட்டை குழம்பு